ஜூனில் இருதய அறுவை சிகிச்சை மீதான முதுகலை பயிற்சி. அது தொடர்பாக அமைச்சரவையில் முன்மொழிவு தீர்மானம் சமர்ப்பிக்கப்படும். கடும் வெயிலில் நிற்குமாறு தண்டனை விதிக்கப்பட்ட மாணவர் மாற்றுத்திறனாளி என வகைப்படுத்தலாம். கோலாலங்கட் வாயிலாக நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக வெளியேற முயன்ற 11 அந்நிய நாட்டவர்கள் கைது. பிரபல ஹோம் அலோன் வீடு 7 மில்லியன் சிங்கப்பூர் டாலருக்கு விற்பனைக்கு திறப்பு. குளிர்சாதன பட்டியலிருந்து இரைச்சல். சிட்னி ஆடவருக்கு 31,000 ரிங்கிட் அபராதமா? பேரலல் பாத்வே புரோகிராம் எனப்படும் இருதய அறுவை சிகிச்சையில் முதுகலை பயிற்சியை பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களுக்கு திறந்து விடுவதும் மற்றும் மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை பூமிபுத்ரா அல்லாதவர்களுக்கு திறப்பதும் 2 வெவ்வேறு சிக்கல்கள் என்று உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்திருக்கிறார். சில தரப்பினர் சூழ்நிலையின் சாதகத்தை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கின்றனர். ஆனால் உண்மையான பிரச்சனை என்னவென்றால், இந்த மாணவர்களுக்கு MMC எனப்படும் மலேசிய மருத்துவ மன்றத்தின் அங்கீகாரம் கிடைப்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பான ஒரு விரிவான முன்மொழிவு தீர்மானம் தயாரிக்கப்பட்டு ஜூன் 5ஆம் தேதி அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் கூறினார். இருதய அறுவை சிகிச்சைக்கான நிபுணத்துவ உயர்நிலை பயிற்சி திட்டம் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து ஏப்ரல் மாதத்தில் தனது அமைச்சருக்கும் சுகாதார அமைச்சருக்கும் இடையே நடந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக ஜம்ரி விளக்கம் தெரிவித்தார். இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்களின் பற்றாக்குறையால் அரசாங்க மருத்துவமனைகளில் இருதயம் மற்றும் நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் சுமார் 1500 பேர் மிகவும் சிரமத்தில் இருப்பதாக கடந்த மார்ச் மாதம் ஊடகத்தில் தகவல் வெளியானது. தற்போது சுகாதார அமைச்சில் 14 இருதய நிபுணர்கள் மட்டுமே பணியாற்றி வருவதாக கடந்த மார்ச் மாதம் ஜுல்கிஃப்லி மக்களவையில் கூறியிருந்தார். எடின்பராவில் உள்ள ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் கல்லூரியில் இருதய அறுவை சிகிச்சை பயில்வதற்காக அரசாங்கம் அனுப்பிய மலேசிய பட்டதாரிகள் இங்கு பணியாற்ற முடியவில்லை. அவர்களது கல்வியை மலேசிய மருத்துவ மன்றம் அங்கீகரிக்காததே இதற்கான காரணம் என ஜம்ரி விவரித்தார். சுற்றுலா தொழில்துறையைச் சேர்ந்த பஸ் ஓட்டுநர்கள் மற்றும் வேன் ஓட்டுநர்களையும் டீசல் உதவித்தொகை திட்டத்தில் சேர்த்துக் கொள்வது குறித்து அரசாங்கம் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என மாசிசாவின் இளைஞர் பிரிவு கோரிக்கை விடுத்திருக்கிறது. டீசல் உதவித்தொகைக்கான பிரிவில் சுற்றுலா தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படாவிட்டால் அத்துறைக்கு அது மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் என மாசிசா இளைஞர் பிரிவின் துணைத் தலைவர் சாங் யூச்சுவான் தெரிவித்திருக்கிறார். உலகின் முக்கிய சுற்றுலா மையமான அண்டை நாடுகளிலிருந்து மலேசியா போட்டா போட்டியை எதிர்நோக்கி வருவதால் அத்துறையில் செலவை குறைப்பதற்கு டீசல் உதவித்தொகை இடம்பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சுற்றுலா தொழில்துறையில் சம்பந்தப்பட்டவர்களின் வருமானம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியில் மோசமான விளைவு ஏற்படுவதை தடுப்பதற்கும் இந்த நடவடிக்கை அவசியம் என சாங் யூச்சுவான் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க பெரியவர்களால் மட்டுமல்ல, இளையோராலும் சிறுவர்களாலும் முடியும் என்பதற்கு எத்தனையோ முன்னுதாரணங்கள் உள்ளன. அவ்வகையில் மாணவர்களின் உத்திகளை அவ்வப்போது தூண்டி அவர்களின் பயனுள்ள புத்தாக்கங்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வர பல அறிவியல் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. அவற்றில் ஒன்றுதான் கடந்த 16, 17, 18ஆம் திகதிகளில் நடைபெற்ற அனைத்துலக இளையோர்களுக்கான புத்தாக்க போட்டி. இப்போட்டியில் கோலாலம்பூரை சேர்ந்த தேசிய வகை சிகாம்பு தமிழ் பள்ளி மாணவர்கள் 1 தங்கம் மற்றும் 1 வெள்ளி பதக்கத்தை வென்று சாதனை படைத்துள்ளனர். 10 நாடுகளிலிருந்து ஏறக்குறைய 700க்கும் மேற்பட்ட குழுக்கள் கலந்து கொண்ட இப்போட்டியில் 8 வயது முதல் 11 வயதுடைய சிகாம்பு தமிழ் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றியை தன் வசமாக்கியுள்ளனர். ஆசிரியர் ஆனந்தி, தேவிகா மற்றும் மோகன சுந்தரி தலைமையில் பயிற்சி பெற்ற அக்குழுக்கள் ஸ்மார்ட் சென்சர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாலின் அளவை கண்டுபிடிக்கும் புத்தாக்கத்தையும் எலி விரட்டும் கரிம தள்ளிப்பையும் சுயமாக உருவாக்கியது குறிப்பிடத்தக்கது.
வகுப்பறைக்கு வெளியில் நீண்ட நேரம் வெயிலில் நிற்குமாறு ஆசிரியர் பணித்ததால் வெப்ப பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட அம்பாங்கிலுள்ள பள்ளி ஒன்றின் 5ஆம் ஆண்டு மாணவர் ஒருவர் மாற்றுத்திறனாளியாக வகைப்படுத்தப்படலாம் என அவரது குடும்பத்தார் கூறியுள்ளனர். ஏப்ரல் 30ஆம் தேதி நடந்த அச்சம்பவத்தால் ஏற்பட்ட உடல்நல பிரச்சினைகள் காரணமாக தனது மகனை மாற்றுத்திறனாளியாக வகைப்படுத்தும் பரிந்துரை கடிதம் ஒன்றை அம்பாங் மருத்துவமனை வெளியிட்டுள்ளதாக அம்மாணவரின் 35 வயது தாயார் மோகனசெல்வி கூறியிருக்கின்றார். வெப்ப பக்கவாதத்தின் விளைவாக அச்சிறுவன் நரம்பியல் பிரச்சினைக்கு இலக்காகி இருக்கலாம் என நம்பப்படுகிறது. அதனால் அவர் இனி சாதாரண பள்ளியில் பயில முடியாது எனவும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளிக்கு அனுப்புமாறும் மருத்துவமனை தரப்பினர் தம்மிடம் கூறியதாகவும் தலைநகரில் நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் மோகனா தெரிவித்தார். முன்னதாக கொளுத்தும் வெயிலில் சுமார் 3 மணி நேரம் நிற்குமாறு பணித்ததால் அந்த 11 வயது மாணவர் பாதிப்புக்கு இலக்காகியுள்ளதாக பமாஸ் தலைவர் டயாலன் கூறியுள்ளார். அதனால் தலைவலி, கண் எரிச்சல் போன்ற உபாதைகளுக்கு இலக்கான அம்மாணவர் முதல் முறையாக வலிப்பு நோய்க்கும் இலக்கானார். அதனால் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு எதிராக சிவில் வழக்கு தொடரப்படும் எனவும் தயாலன் கூறியுள்ளார். பர்லிஸ் குவாலா பர்லிஸ் காம்பங் வாயில் உள்ள சதுப்பு நில காட்டிலிருந்து சிதைந்த மனித எலும்புக்கூடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனித எலும்புக்கூடு நேற்று மாலை மணி 4:20 வாக்கில் அவ்வழியே பயணித்த பொதுமக்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மேற்கொண்ட சோதனையில் அவ்விடத்தில் சந்தேகிக்கும் வகையில் குற்றவியல் அம்சங்கள் எதுவும் அடையாளம் காணப்படவில்லை என தெரிவித்துள்ளனர். அதோடு எலும்புக்கூடு சிதைந்து போயிருந்ததால் சம்பந்தப்பட்ட நபர் உயிரிழந்ததற்கான காரணமும் தெரியவில்லை என கங்கார் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் யுஷாரிவுடின் முகமது யூசுப் தெரிவித்திருக்கிறார். அந்த எலும்புக்கூடு வேறு இடத்திலிருந்து அடித்து வரப்பட்டிருக்கலாம் அல்லது கொடிய விலங்குகளால் அது உண்ணப்பட்டிருக்கலாம் எனும் சாத்தியத்தையும் அவர் மறுக்கவில்லை. அதனால் அந்த எலும்புக்கூடு மேல் பரிசோதனைக்காக துவான்கு ஃபவுசியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளை அதனை ஒரு திடீர் மரணமாக போலீஸ் இப்பொழுது வகைப்படுத்தியிருக்கிறது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. சிலாங்கூர், தெலோபங்கலி, மகாராங், தஞ்சங்ரூ கடற்கரையிலிருந்து ரகசிய பாதை வழியாக நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக வெளியேற முயன்ற 11 கள்ள குடியேறிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். புலாவ் கேரி பொது தற்காப்பு படை வீரர்களும் ரேலா தன்னார்வ படையினரும் இணைந்து மேற்கொண்ட சோதனையின் வாயிலாக நள்ளிரவு மணி 12:30 வாக்கில் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டதை குவாலாலங்கட் இடைக்கால போலீஸ் தலைவர் டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் முகமது சூஃபியான் அமீன் உறுதிப்படுத்தினார். கைது செய்யப்பட்ட அனைவரும் 7 வயதுக்கும் 51 வயதுக்கும் இடைப்பட்ட இந்தோனேசிய மற்றும் மியன்மார் நாட்டவர்கள் என்பது சோதனையில் தெரியவந்துள்ளது. அவர்களில் 5 சிறுவர்களும் 4 பெண்களும் அடங்குவர். அவர்கள் அனைவரும் கடல் மார்க்கமான ரகசிய பாதை வாயிலாக நாட்டை விட்டு சட்டவிரோதமாக வெளியேற முயன்றதை ஒப்புக்கொண்டுள்ளதாக சூஃபியான் சுட்டிக்காட்டினார். அதனால் குடிநுழைவுத்துறை சட்டத்தின் கீழ் விசாரணைக்காக அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 10,000 ரிங்கிட்க்கும் மேற்போகாத அபராதம் அல்லது அதிகபட்சம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 6 புறம்படிகளுடன் அவ்விரு தண்டனைகளுமே விதிக்கப்படலாம். அமெரிக்காவில் படப்பிடிப்புகளுக்கு மிகவும் பிரபலமான ஹோம் அலோன் வீடு விற்பனைக்கு வந்துள்ளது. சிகாகோ புறநகர் பகுதியில் அமைந்துள்ள அந்த வீடு ஜிலோ சொத்துக்கள் விற்பனை தளத்தின் பட்டியல்படி $52,50,000 அமெரிக்க டாலர் அல்லது 70 லட்சம் சிங்கப்பூர் டாலருக்கு விற்பனைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. சினிமா வரலாற்றை சொந்தமாக்கிக் கொள்ள இது ஒரு அரிய வாய்ப்பு என அந்த தளத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹோம் அலோன் வீடு ஆக கடைசியாக கடந்த 2012ஆம் ஆண்டு $15,90,000 அமெரிக்க டாலருக்கு விற்கப்பட்டது. 1921ஆம் ஆண்டு கட்டப்பட்ட அவ்வீடு அமெரிக்காவின் மிகவும் விலை உயர்ந்த பகுதியான இல்லினாய்ஸ் மாநிலத்தில் சிகாகோ நகரின் விண்டெகா என்னுமிடத்தில் அமைந்திருக்கிறது. 847 சதுர மீட்டரில் அமைந்துள்ள அவ்வீட்டில் 4 குளிர்காயும் இடங்கள், 5 படுக்கை அறைகள் மற்றும் 6 குளியலறைகள் உள்ளன. 1990ஆம் ஆண்டு அவ்வீட்டில் 4 மாதங்களுக்கு ஒளிப்பதிவு செய்யப்பட்ட ஹோம் அலோன் எனும் ஆங்கில திரைப்படம் பெரியவர்கள் மட்டுமின்றி சிறார்களின் அமோக வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது.
சிட்னியில் தனது வீட்டில் மிகுந்த சத்தத்துடன் இயங்கும் குளிரூட்டியை தொடர்ந்து பயன்படுத்தினால் ஆடவர் ஒருவருக்கு 10,000 ஆஸ்திரேலிய டாலர் அல்லது 31,220 ரிங்கிட் அபராதமாக விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பாடவரின் அண்டை வீட்டுக்காரர்கள் செய்த புகாரை தொடர்ந்து விளோவி நகராண்மை கழகம் அந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. ஜார்ஜ் எனும் அந்த ஆடவரின் வீட்டில் உள்ள குளிர்சாதன பெட்டி பேர் இரைச்சலை ஏற்படுத்துவதால் அது தங்களுக்கு பெரும் இடையூறாக இருப்பதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதனால் குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே அந்த குளிரூட்டியை பயன்படுத்த முடியும் அல்லது குளிரூட்டியை முழுமையாக மாற்ற வேண்டும் என ஜார்ஜுக்கு 2 தேர்வுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 2017ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பேரிரைச்சலை ஏற்படுத்தும் சாதனங்களை பயன்படுத்துவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது.